இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. இந்த கேள்வியை கேட்கலாமாங்கிறதுல கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. திமுகவை மாற்றாந்தாய் மனப்பான்மையாக தமிழ்நாடு பார்க்கிறதா அல்லது அதிகமான உரிமை எடுத்துக்கொள்கிறதா? இந்த 2 விஷயத்துல உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. ஏன்னா அண்ணா காலகட்டத்திலிருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா சமுதாய ரீதியான மாற்றங்கள் கொண்டு வரதா இருக்கட்டும், அது கல்வி, பொருளாதாரம், ஏன் இடஒதுக்கீடு கூட போராடி வாங்கினதா இருக்கட்டும், இல்லது நம்மளுடைய கலைஞர் பீரியட் அவர்ல பார்த்தீங்கன்னா 48 புதிய அரசு துறைகளையே உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்ததா இருக்கட்டும், இல்லது இந்த 5 வருட கால ஆட்சி நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே மேசிவ் growth இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளவு செஞ்சிருந்தாலுமே இப்ப திமுக ஒரு சின்ன விஷயம் தமிழ்நாட்டில் தப்பா செஞ்சிருச்சுன்னா அதை வச்சு கிழிக்கிறதுக்கு ஜேர்னலிஸ்டோ ஊடகங்களோ மக்களோ ரெடியா இருக்கீங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டு கூட மற்ற கட்சிகளை எளிதில் கடந்து போயிடுறீங்களே, இந்த ஒரு மனப்பான்மையை என்னன்னு எடுத்துக்கிறது? இது திமுக மீது இருக்கக்கூடிய உரிமைன்னு எடுத்துக்கிறதா அல்லது மாற்றாந்தாய் மனப்பான்மைன்னு எடுத்துக்கிறதா?